மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுளுடைய விதிப்படி தான் அனைத்தும் நடக்கும். அந்த ஒரு வகையில் அம்மன் விதிப்படி கிரக நிலைகள், கிரக மாற்றம், சனி பகவான் நிலை, குரு பகவான் நிலை, ராகு கேது பகவானுடைய நிலை மாற்றத்தை பொறுத்து உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி அமையும், திருமண பணம் குவிய என்ன பண்ணணும், எதிரிகளுடைய தொல்லை எப்போ நீங்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள், பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள், கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போ தான் ஒழியும் அப்படின்னு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதற்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்ததொரு மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். பெரியதொரு அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுடைய வாழ்க்கையில் 100%, 150% லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் நிச்சயமாக வரும். உழைப்புக்கு அஞ்சுபவர் நீங்கள் கிடையாது. எதையுமே எளிமையாக செய்வீங்க. எந்ததொரு விஷயத்துக்கும் எளிமையான ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு வல்லமையை சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு தருவார்கள் என்பதே எழுதப்பட்ட ஒரு விதியாக இருக்கின்றது. உங்களுடைய உயரம் குறையாமல், அதாவது உங்களுடைய உன்னதமான உயரம் குறையாமல் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்பவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய புகழ் அதிகரிக்கும்படியான பல சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குங்க. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் நிச்சயமாக ஒரு கட்டத்தில் பெறுவீங்க. அவங்களால் மகிழ்ச்சி என்பது உண்டாகும். அதையும் தாண்டி சமூகத்தில் மதிப்பு மரியாதை என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாங்க. எவ்வளவோ ஒரு காலம் கஷ்டப்பட்டாச்சு, இனியாவது நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சோகத்தில் இருந்தவர்களுக்கு ஏதோ ஒரு வருடத்தில் ஜூன் ஜூலை மாதத்தில் நல்லதொரு செய்தி என்பது உங்களுடைய காதுக்கு வந்து சேரும். அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையே நிச்சயமாக மாறும் என்பதும் விதியாக இருக்கின்றது. குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனே அது எல்லாமே விலகிடுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகும். இதற்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ, ஆனால் இதன் பிறகு பிரிந்து சென்றவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலையும் நிச்சயமாக இருக்கின்றது. எந்ததொரு தொழிலை தொட்டாலும் லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமும் உங்களுடைய வாழ்க்கையில் வருங்க. ஐயோ, செய்யக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய அளவிலான ஒரு நஷ்டம் என்பது ஏற்படுகின்றது. இந்ததொரு தொழிலை செய்யலாமா, இந்ததொரு வியாபாரத்தை செய்யலாமா என்று எண்ணம் கூட வரும். ஆனால் அந்த எண்ணத்தை எல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு சிறிது காலம் அமைதியாக சரி போகிறது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா வழியில் வரக்கூடிய அந்த லாபத்தை உங்களால் எடுத்து போட முடியாது. அந்த அளவுக்கு பெரியதொரு லாபம் செய்யக்கூடிய ஒரு தொழிலையும் வியாபாரத்திலையும்
உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறத மறுத்துவிட முடியாதுங்க. சுறுசுறுப்போடவும் வேகத்தோடவும் செயல்படக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக லாபம் என்பது பெருசாகவே இருக்கும். உறவினர்கள் வருகையால் அடிக்கடி வீடு களை கட்டும். சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். திருமண தடை தாமதங்கள் எல்லாம் விலக வேண்டும் என்றால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு என்பது அதற்கு பக்கபலமாக இருக்கும் அப்படிங்கிறதும் விதியாக இருக்கின்றது. வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையோடு போக வேண்டுங்க. எதிர்பார்த்தபடி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறதையும் 100% உறுதியாக சொல்லலாங்க. அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களை தேடி வரப்போகின்றது. பல வருடமாக தொண்டனாகவே இருந்துட்டோம், கட்சி மேலிடம் நம்மளை கண்டுக்கலையே, இனியும் இப்படியே இருந்துட்டால் போய் சேர வேண்டியது தான் அப்படிங்கிற ஒரு சோகத்தில் இருந்தவர்களுக்கு நிச்சயமாக கட்சி மேலிடத்துடைய பார்வை உங்கள் மேலே விழுந்து பெரியதொரு பொறுப்பு பதவிகள் எல்லாம் கிடைக்கப் போகின்றது. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பற்றி பேசி உங்களுடைய வாழ்க்கை துணையையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களையோ கோபப்படுத்தாதீங்க. அனாவசியமாக மற்ற நபர்களை பற்றியும் பேசாதீங்க. குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய தலையீட்டை அனுமதிக்காதீர்கள். இது எல்லாம் உங்களுக்கு பெரியதொரு பிரச்சனையாகிட்டும். வாழ்க்கையில் எப்படி நடத்துறது, பணம் இல்லையே அப்படின்னு சோகத்தில் இருந்தவர்களுக்கு திடீர்னு உங்களுக்கு ஒரு யோகம் அடிக்குங்க. அந்த யோகத்தை குரு பகவானும் சனி பகவானும் ராகு பகவானும் கொடுப்பார்கள் என்பது விதியாக இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் பிரபலங்களுடைய நட்பாலையும் விஐபிகளுடைய அறிமுகத்தாலையும் பெரியதொரு முன்னேற்றத்தை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. கடன் தொல்லைகள் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக முடிவுக்கு வரும். அது எப்போது முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதையும் நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். முன்பின் தெரியாத நபர்களிடம் எதையுமே எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் எந்ததொரு வகையிலாவது இழந்த தொகை என்பது உங்களுடைய கைக்கு நிச்சயமாக மீண்டும் வந்து சேரும் என்பது விதியாக இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக சிறப்பாகவே இருக்கும். கடன் வாங்கி கொடுப்பது என்பது ஜாமீன் கையெழுத்து போடுவது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அறவே தவிர்க்கவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பிரச்சனை என்பது வரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாங்க. ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை மூலமாக உங்களால் லாபத்தை பார்க்க முடியும் அப்படின்னாலும் பெரிய அளவு முதலீடு செய்து தவிர்ப்பது என்பது நல்லதாக இருக்குது. பெரிய ரிஸ்க் எடுத்து எந்ததொரு வேலைகளையும் ஈடுபடாதீங்க. திருமண தடைகள் எல்லாம் நீங்கி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிறது சரியான ஒரு நேரத்தில் நடக்குங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் அது லேட்டஸ்டாகவே இருக்கும் என்பது போல் உங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற வரன் என்பது அமையும் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்லலாம். புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது சிம்மம் ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக உண்டுங்க. என்னுடைய ஒரு அனுபவத்தில் கிட்டத்தட்ட 10 வருடம் 15 வருடம் 20 வருடமாகியும் கூட புத்திர பாக்கியம் பிள்ளை பேறு பெற்ற சிம்மம் ராசிக்காரர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆகையால் கவலையே வேண்டாங்க. உங்களுக்கு புத்திர பாக்கியம் என்பது நிச்சயமாக உண்டுங்க. சகோதர சகோதரிகளால் ஏகப்பட்ட நன்மைகளை பார்க்கக்கூடிய ஒரு ராசிகளில் முதல் ராசியாக இருப்பது உங்களுடைய சிம்மம் ராசி தாங்க. பெரியவர்களுடைய ஒரு ஆசையால் பல செய்ய முடியாத காரியங்களை கூட எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமும் உங்ககிட்ட இருக்கின்றதுங்க. பணப்புழக்கம் என்பது சிறப்பாக இருக்கும். அதாவது எவ்வளவு பணம் வந்தாலும் கையில் நிற்கலையே, சேமிக்க முடியலையே அப்படிங்கிற அந்ததொரு நிலைமைக்கெல்லாம் நிச்சயமாக மாறுங்க. அப்போது பெரிய அளவிலான ஒரு சேமிப்பு என்பது உங்களுடைய கையில் இருக்கும். உங்களுடைய திறமையை கண்டு அனைவரும் பொறாமைப்படக்கூடிய ஒரு நிலையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வரும். பெரிய அளவிலான ஒரு முன்னேற்றத்தை அந்த நேரத்தில் உங்களால் பார்க்க முடியும். உற்சாகத்துக்கு பெருசாக குறைவே இருக்காதுங்க. உறவினர்களால் நன்மையும் நண்பர்களால் நன்மையும் அடிக்கடி உண்டாகும் அப்படிங்கிறதையும் மறுத்துவிட முடியாது. வம்பு சண்டையை நீங்கள் தேடி போகாதவரை பிரச்சனை என்பது உங்களை அண்டாது. யாருடைய ஒரு காலிலும் விழுந்து முன்னேறக்கூடிய ஒரு நிலைமையும் உங்களுக்கு வாழ்க்கையில் வராது. சுய கௌரவத்தையும் தன் மானத்தையும் விட்டு கொடுக்காமல் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள்.
உங்களுடைய உழைப்பும் என்றுமே வீண் போகாதீங்க. உழைப்புக்கேற்ற ஒரு லாபம் என்பது உண்டு என்பதால் உழைக்கவும் தயங்க மாட்டீங்க. மேலிடத்துடைய பார்வை என்பது மேல் அதிகாரிகளுடைய ஒரு பார்வை உங்கள் மீது விழுந்து நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்சே மாறப்போகின்றது. ஒவ்வொரு வருடத்திலையும் ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு மாதங்களாக மாறும் அப்படிங்கிறதையும் மறுத்துவிட முடியாதுங்க. வெளிநாட்டுக்கு செல்லணும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி போராடி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த ஒரு யோகம் என்பது கைக்கூடி வருங்க. அந்த அம்சம் என்பது உங்கள் பக்கம் இருக்கின்றது. மது, மாது, சூது, ரேஸ், லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அறவே தவிர்த்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை உச்சிக்கு செல்லும் அப்படிங்கிறதையும் மறுத்துவிட முடியாதுங்க. எந்த ஒரு வேலை செய்தாலும் அதை நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்கள்தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள். சனி பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றாருங்க. ஒவ்வொரு வருடத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா சனியினுடைய வக்ர பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது சில நாட்களோ சில மாதங்களோ நடக்கும். அந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு சனி பகவானால் ஏகப்பட்ட நன்மைகள் உண்டாகும் என்பது எழுதப்பட்ட ஒரு விதியாக இருக்கின்றது. இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து நிறைய பலன்கள் என்பது கிடைக்கும். அது சுப பலன்களாகவும் இருக்கும், தீய பலன்களாகவோ இருக்குங்க. சுப பலன்கள் நிறைய கிடைக்கும் பொழுது அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு ஏற்றாறு போல நீங்கள் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 தலைமுறைக்கும் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலையை சனி பகவான் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாக்குவார். அதே பாவங்களை செய்திருந்தீங்க அப்படின்னா தலையில் கொட்டி அமர வைத்திருவார். எந்ததொரு முன்னேற்றத்தையும் நீங்கள் சனி பகவானால் பார்க்க முடியாது அப்படிங்கிற இதுவும் உறுதியாக நிச்சயமாக சொல்லலாங்க. எல்லா வகையிலையும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏற்றமும் முன்னேற்றமும் கிரகங்களால் உங்களுக்கு உண்டாகுங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நிலை என்பது வரும். அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டு இருக்கின்றீர்களா என்று பார்த்தால் மட்டுமே போதும். பல நன்மைகள் உங்கள் பின்னாடி தானாகவே வருங்க. தொழிலில் ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாம் நிச்சயமாக விலகும். வியாபாரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் விருத்தியாகும். உங்களிடம் இருந்த போட்டியாளர்கள் எல்லாம் விலகி விடுவார்கள். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை எல்லாம் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகுங்க. நீண்ட கால வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. வருமானம் என்பது அதிகரிப்பதோடு கொடுத்ததொரு வாக்கையும் நிச்சயமாக உங்களால் காப்பாற்ற முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறது 100% உறுதிங்க. ஒரு சிலருக்கு வேலை செய்கிற இடத்துல மற்ற இடங்களில் புதியதொரு பொறுப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வருமானம் என்பது பல வழியில் வரக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு இருக்கின்றது. புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் நிச்சயமாக தொடங்கலாங்க. லாபத்தை உங்களால் பார்க்க முடியுங்க. உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா செல்வாக்கு சொல்வாக்கு உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு உயருங்க. செய்யும் தொழிலையே தெய்வம் என்று நினைக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில்களில் பெரும் லாபத்தை உங்களால் நிச்சயமாக பார்க்க முடியுங்க. பணியாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது என்பது நல்லதாகவே இருக்குங்க. சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது குவிந்து கொண்டே இருக்கும். புதிய வண்டி வாகனத்தையும் அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு யோகமும் பொன்பொருள் சேர்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருமளவு இருக்கின்றது என்பதையும் மறுத்துவிட முடியாது. மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா படிப்பில் ஆர்வம் என்பது உண்டாகும். உங்களால் பெரிய அளவிலான ஒரு வெற்றியையும் பார்க்க முடியுங்க. நீங்கள் நினைத்தது நடக்கும். கூடா பழக்கமும் எளிதில் தொற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கல்வி ரீதியான ஒரு காலகட்டம், அதாவது மாணவர் ரீதியான ஒரு காலகட்டம் இருப்பதால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணுங்க. யார் நல்ல நண்பன் யார் கெட்ட நண்பன் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு பழகுவது என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக பெரும் முன்னேற்றத்தை கொடுக்குங்க. எதிர்பார்ப்புகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நிறைவேறுங்க. பண வருவாய் என்பது சிறப்பாக இருக்கும். உழைப்புக்கேற்ற லாபம் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வருவீங்க. அரசாங்க ரீதியாக உதவி கிடைத்து அதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் என்பது முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத 100% உறுதியாக நம்பலாங்க. உங்களுக்கு இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலக குலதெய்வ வழிபாடும் மிக முக்கியம் அப்படிங்கிறத இன்றி அமையாததாக இருக்கின்றதுங்க. அதாவது
உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடத்துலேயும் ஜூன் ஜூலை மாதங்கள் அதிர்ஷ்ட மாதங்களாகவும் அக்டோபர் நவம்பர் மாதங்கள் மிக அதிர்ஷ்டமான மாதங்களாகவும் இருக்குங்க. அதே போன்று அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது 1, 3, 8 இது எல்லாம் அதிர்ஷ்ட எண்களாக இருக்கின்றதுங்க. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி, சனி இது எல்லாம் அதிர்ஷ்ட கிழமைகள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, மஞ்சள், நீலம், சிவப்பு இவையெல்லாம் பயன்படுத்தி மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் 100% உறுதியாக நம்பலாங்க. மற்றபடி பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் சிறப்பான ஒரு உடல் ஆரோக்கியத்துடனும் வாழ்க்கை முழுவதும் உங்களால் அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். குடும்ப விஷயங்களையும் தனிப்பட்ட விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தாலே குடும்ப ரீதியாக உங்களுக்கு பெரும் பிரச்சனைகள் என்பது நிச்சயம் வராது என்பதையும் உறுதியாக நிச்சயமாக சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து தெளிவாக பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.